கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு வருஷம் பிறக்கும்போது நம்ம பஞ்சாங்கத்தை பார்ப்போம். அப்படியாக நான் பஞ்சாங்கம் பார்க்கும்போது சில பல ஜெயந்திகள்லாம் பார்த்தேன். இதெல்லாம் இதை பற்றிலாம் பொதுவாக மக்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறனால இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர் ப்ளஸ் எழுத்தாளர், அவரை அழைத்து நம்முடைய கேள்விகள்லாம் கேட்டு பதில் பெறலாம் அப்படின்னு நினச்சோம். அதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. சுவாமியை நாம் வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போது நம்ம முதல்ல பார்த்தது ராஜமாதங்கி ஜெயந்தி அப்படின்னு சொல்லி, அது முதல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி மத்ஸ்ய ஜெயந்தி வந்திருக்குமே. மத்ஸ்ய ஜெயந்தி வந்தது. ஆமாம் ஆமாம். மத்ஸ்ய ஜெயந்தி ஏப்ரல் 15 நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஸோ புது வருஷம் பிறந்த உடனே முதல்ல ஏன்னா இதில் நம்ம பொதுவாக பல பண்டிகைகள் கொண்டாடுறோம். இதில் ராமநவமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ரொம்ப பாப்புலராக இருக்குது. மகாவிஷ்ணுடைய பாக்கி அவதார மூர்த்திகள் கூட நமக்கு அவ்வளோ பிரபலமாக இல்லை. அதனால் மத்ஸ்ய ஜெயந்தி அப்படிங்கிறது இந்த முதல் அவதாரமாக சொல்லக்கூடிய மத்ஸ்யாவதாரத்துடைய ஜெயந்தியாக இருக்குது. அதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, சத்தியவிரத மன்னன் சொல்லக்கூடிய மன்னனுடைய ஒரு சம்பவம், மனுவுடைய தான் தொடர்ச்சியாக அந்த கதை வருது. ஆமாம், புராணங்களையும் பாகவத்திலையும் சொல்லியிருக்கு. அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது நம்முடைய மதுரை பகுதியில் நடந்ததாக சொல்லப்படுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கிருதமால் நதியுடைய சம்பந்தம் அதனால அந்த முதல் மன்வந்தரத்துடைய அந்த மத்ஸ்ய ஜெயந்தியுடைய தொடர்பு தமிழ்நாட்டிலே இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்குது. திராவிடேஸ்வரன் தான் பேர். ஆமாம், அவர் பேரே திராவிடேஸ்வரன் தான் அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். அதனால் அந்த முதல் பண்டிகையாகவே வருஷம் பிறந்த உடனேயே சித்திர விஷு 14ன்னு சொன்னால் 15ஆம் தேதியே ஒரு புதிய யுகத்துக்கு துவக்கம் போல் மத்ஸ்ய ஜெயந்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். மத்ஸ்ய ஜெயந்திலேருந்தே ஆரம்பிக்கலாம். ரைட்டு, சந்தோஷம் சுவாமி. இப்போ நம்ம முதலாவதாக மத்ஸ்ய ஜெயந்தியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த மத்ஸ்ய அவதாரம் அப்படின்னு சொல்லும்போது இது 2 விதமான புராணங்களில் நான் கேள்விப்பட்டேன். ஒன்று என்னென்னா சத்தியவிரத மன்னனுக்காக வந்தார் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று சோமன் அப்படின்னு சொல்லி அசுரனை வதம் பண்ணுறதுக்காக, சோமுகன், ஆமாம் சோமுகன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணுறதுக்காக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த புராணத்தில் இருக்குது? ஏன்னா மத்ஸ்ய புராணம்னே தனியாக ஒரு புராணம் உண்டு இல்லை? ஆமாம், மத்ஸ்ய புராணம் தனியாக உண்டு. பொதுவாகவே விஷ்ணுவோட அவதார சரித்திரங்கள் பல விஷ்ணு புராணத்தில் இருக்குது, ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்குது. பட் பொதுவில் நம்ம எடுத்துக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்தை தான் நம்ம பிரமாணமாக எடுத்துக்கிறோம். பிரமாணம்னு சொல்கிறத விட பிரபல்யமாக எடுத்துக்கிறோம்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரே சரித்திரங்களுக்கு சில சமயங்களில் 2 விதமான ஒரு அமைப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். இதுக்கு கல்பபேதம் அப்படின்னு ஒரு ஆன்சர் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஒரு யுகம் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு புதிய சைக்கிள் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இருக்கக்கூடியது கலியுகம்னு சொல்லக்கூடியது. இப்போ அதில் இந்த சதுர்யுகம் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு பிரளயம் ஏற்படும், மறுபடியும் புதிய உலகம் உண்டாகும். இது மாதிரி பல யுகங்கள் முடிஞ்சோடனே மறுபடியும் ஒரு கல்பம் ஏற்படும். ஸ்வேதவராக கல்பம், அது இப்போ இருக்கக்கூடிய கல்பம். இப்போ இருக்கக்கூடிய கல்பம் ஸ்வேதவராக கல்பத்துக்குள்ள ஒரு கல்பத்துக்குள்ளேயே பல மன்வந்தரங்கள் உண்டு. அதில் இப்போ இருக்கிறது வைவஸ்வத மன்வந்தரம். அதில் நம்ம 28வது சதுர்யுகத்தில் இருக்கோம். ஸ்வேதவராக கல்பம் மாதிரி பல கல்பங்கள் உண்டு. அதில் இப்போ இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம். அதில் பல மன்வந்தரங்கள் உண்டு. அதில் வைவஸ்வத மன்வந்தரத்தில் இருக்கும். அந்த மன்வந்தரத்தில் பல சதுர்யுகங்கள் உண்டு. அதில் இப்போ சைக்கிளில் 28வது சதுர்யுகத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு புதிய மன்வந்தரம் ஏற்படும். பல மன்வந்தரங்கள் முடிஞ்ச உடனே புதிய கல்பம் ஏற்படும். ஸோ இந்த ஒரு கல்பம் ஏற்படும் போது மொத்தமும் அழிஞ்சு புதிய ஒரு சிருஷ்டி ஏற்படும் போது இந்த புராண சரித்திரங்கள் மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்களுடைய ஒரு தீர்மானம். அதனால தான் நமக்கு இப்போ சில சரித்திரங்கள் பார்த்தோம்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம இப்போ ராமாயணம் எடுத்துக்கிறோம். ராமாயணம் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வால்மீகி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சில நேரங்களில் ஜடாயுக்கு இந்த இடத்துல மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறோம். இது 2 உண்மையா அப்படின்னு பல பேருக்கு டவுட் வரும். அது எப்படி உண்மை அப்படின்னா, இந்த மாதிரி கல்பபேதங்கள்னால இந்த சம்பவங்கள் மறுபடியும் நடக்கும். அப்போ ஒரே மாதிரி நடக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது 10 அவதாரங்களுமே திரும்ப நடக்கும். 24 அவதாரங்களும் 24மே திரும்ப நடக்கும். ஏன்னா இப்போ இதில் இன்ட்ரெஸ்டிங்காக ராமாயணம் பார்த்தோம் அப்படின்னா, பத்ம புராணத்தில் ராமன் சீதையை பிரிந்து துக்கத்தில் இருக்கார். அப்போது ஜாம்பவான் அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியான ஒரு சம்பவம் வரும். அப்போ அவர் சொல்கிற மாதிரி பூர்வ கல்பத்தில் ஒரு ராமாயணம் நடந்திருக்கு. அப்போ இதே மாதிரி ராவணன் ஒருத்தர் இருந்தான். அவன் சீதைன்னு சொல்லக்கூடிய ராமனுடைய மனைவியை கடத்தி கொண்டு போனான். ராமன் வானர சைனியங்களோட போய் அவனை மீட்டு கொண்டு வந்துட்டார். அதனால் நீயும் மீட்டுடுவ, கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லும்படியான ஒரு சம்பவம் அதில் ரெக்கார்ட் பண்ணப்படுறது. அதனால் இப்போ இந்த கல்பந்தோறும் இந்த அவதாரங்கள் திரும்ப நடக்கிறது. சைக்கிள் மாதிரி தான் அது. அப்போது ஒரே மாதிரி நடக்காதான். ஒரு கல்பங்களில் இந்த மூல கரு அப்படியே இருந்தாலும் சம்பவங்களுடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற மாதிரி இனி ஒரு ராமாயணம் நடக்கும். ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு ராமாயணம் நடந்திருக்கு, இதுக்கு இனியும் ஒரு ராமாயணம் நடக்கும். பாவார்த்த ராமாயணம்னு ஒரு ராமாயணம் இருக்கு. அதுல ஏக்நாத் மகாராஜ் எழுதினது. அவர் அதுலேயே அவர் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ராமாயணங்கள் இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 64 ராமாயணத்தை ரெக்கார்ட் பண்ணுறாரு. அதில் அப்படி பல ராமாயணங்களை ரெக்கார்ட் பண்ணி
அதில் இன்னும் பல பேதங்கள் பல கல்பங்களில் நடந்ததுனால பேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதில் சில மாறுபாடோடு தான் அந்த ராமாயணம் இருக்குது. நம்ம பார்க்கக்கூடிய ராமாயணங்கள்லையுமே சில மாறுபாடுகள் பாவார்த்த ராமாயணத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ராமாயணம்னு வச்சுக்கோங்களேன் உண்டு. அப்போ அதில் இதில் மாறுபாடுகள் அதனால தான் மாறுபாடு வருது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த லக்ஷ்மண் ரேகா அது வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. லக்ஷ்மணன் கோடு போட்டாருங்கிறது ரொம்ப பிரபலமாக அறியக்கூடிய விஷயம். ஆனால் அது வால்மீகி ராமாயணத்தை சொல்லப்படலை. அது துளசி ராமாயணத்தில் இருக்குது. ரங்கநாத ராமாயணம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆந்திர தேசத்தை சேர்ந்த ஒரு ராமாயணத்தில் இருக்குது. கீர்த்திவாச ராமாயணம்னு பெங்கால் தேசத்தை சேர்ந்த ஒரு ராமாயணத்தில் தான் இருக்கே ஒழிஞ்சு இதில் இல்லை, வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சம்பவம் நடக்கலைன்னு அர்த்தம் இல்லை, வேற கல்பங்களில் நடந்தது. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி மத்ஸ்ய புராணத்துக்கு வந்து நமக்கு இப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய வருஷன் அப்படிங்கிறது நம்ம பேசின திராவிடேஸ்வரனாக அறியப்படக்கூடிய மகாராஜாவுடைய காலத்தில் கிருதமால் நதியுடைய சம்பந்தத்தோடு மதுரை பகுதியில் நடந்ததாக அறியப்படக்கூடிய மத்ஸ்யாவதாரம். ஒரு பாண்டிய ராஜாவாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா பாண்டியராஜா தான் இருக்கிற ரொம்ப பழமையான ராஜ வம்சத்தை சேர்ந்தவர்கள். அதனால தான் என்ன நிறைய பேர் அதான் பாண்டியராஜாக்கள் அப்படின்னா உடனே வந்து புராணத்தில் இருக்கான புராணத்தில் இருக்குது. பல புராணங்களில் பாண்டியராஜா பற்றின குறிப்புகள் இருக்குது. மதுரை மீனாட்சி பாண்டிய வம்சத்தை சேர்ந்தவள் தானே. மீனாட்சியுடைய சரித்திரமும் புராணத்தில் சேர்ந்த சரித்திரம் தான். ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையுமே பாண்டியராஜாக்களை பற்றின குறிப்புகள் பின்னாடி நம்ம கிடைக்கிறது. மகாபாரதத்தில் பாண்டிய மன்னர்கள் கலந்து கொண்டதாக குறிப்புகள் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த மாதிரியான பண்டைய ராஜாக்கள் தான் பாண்டிய ராஜாக்கள். அதனால ஆக ஏதோ புராணம்னா அது ஏதோ நார்த் இந்தியா மட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க அவசியம் இல்லை. நம்முடைய பாரத பூமி பூராவுமே இருந்தது. அப்படி சில ராமாயணமும் மகாபாரதமும் வடக்கே உள்ள சம்பவங்கள் அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லாமே அந்த ஒரு பார்வையில் போயிடுது. ரைட். அப்படி பார்க்கும்போது இப்போ பாண்டிய மன்னராக திராவிடேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து இங்கே மனு, இவர் தான் அடுத்த யுகத்துக்கு வந்து மன்வந்தரத்துக்கு அதிபனாக மனுவாக இருக்க போறவர். அது மாதிரி 7 பல மனுக்கள் சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம இப்போ வைவஸ்வத மன்வந்தரத்தில் நம்ம இருக்கோம்னு சொன்னேன். அதே போல சுவாயம்புவ மனு இருக்கார், அதே போல சாவர்ணி மனு இருக்கார். இது மாதிரி பல மனுக்கள் அவருடைய காலகட்டத்தில் ராஜாக்களாக ஆட்சி பண்ணுவார்கள். ஸோ மனுங்கிறது ஒரு டைட்டில், ஒரு பர்சன் கிடையாது. ரைட். இப்போ இவருக்கு தான் வந்து பெருமாள் வந்து வழிகாட்டுறார். இந்த சப்த ரிஷிகளோட போய் அந்த இன்னொரு நிலத்துக்கு போய் சமுத்திரத்துக்குள்ள அவர்கள் பயணப்படுவதற்கு அது மத்ஸ்யாவதாரமான மீன் வளர்ந்து பெருசாகி அனுகிரகம் பண்ண அந்த சரித்திரம் வருது. கிட்டத்தட்ட இந்த புராணம் வந்து எல்லா மதங்கள்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு பெரிய பிரளயம், ஜலத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பிரளயம், அந்த பிரளயத்திலிருந்து மக்களை காப்பது, ஒரு தலைவனாக அல்லது ஒரு ராஜரிஷியாக இருந்து ஒருத்தர் காப்பது அப்படிங்கிறது நிறைய புராணங்கள், நிறைய மதத்துடைய மூல நூல்களில் நம்ம காண இருக்கு. ஈவன் நோவாஸ் ஆர்க், கிட்டத்தட்ட இதை நோவாஸ் ஆர்க் இதோடைய ஒரு இதோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்தா கிட்டத்தட்ட அதே போல ஒரு தோணியை கட்டி அதில் உயிரினங்களை காப்பாற்றி புதிய ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணும்போது கொண்டு போகிறது அப்படிங்கிற அதே சரித்திரம் தான் அதுலேயும் வரும். அதேதான். ஈவன் 2012 ஒரு படம் வந்தது, உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் இதே காட்சி தான் வச்சுருப்பாங்க. உலகம் அழிய போகிறது. அப்போ வந்து ஒரு கப்பலில் பெரிய எல்லாருமே தயார் பண்ணி, பட் அந்த மீன், அந்த மச்சம், அந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் அறிவியலாக அப்படியே கொண்டு போய் கடைசி ஆப்பிரிக்காவில் போய் இறங்கி புதுசாக மனிதர்கள் உற்பத்தி ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த கதை அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்தார். இப்படி சொல்லும்போது மத்ஸ்ய ஜெயந்தி நடந்தது வந்து சித்திரை மாதம் அப்படிங்கிற அந்த ஒரு கணக்குல மத்ஸ்ய ஜெயந்தி இந்த வருஷம் முன்னாடியே வந்துருது. அதை நம்ம திதி நட்சத்திரத்தை அனுசரிச்சு வரும். இந்த வருஷம் முன்னாடியே வந்துருது, அவ்வளவுதான். அதனால இந்த வருஷம் இந்த பராபவ வருஷம் தொடங்கும் போது மத்ஸ்ய ஜெயந்தியோடய தொடங்குது. முதல் அவதாரத்திலேருந்தே முதல் நாள் தொடங்குது. அருமை. ஆக நம்ம வந்து பேசணும்னு நினைச்சது வந்து ஆக்சுவலி ராஜமாதங்கி ஜெயந்தியிலேருந்து நீங்கள் மத்ஸ்ய ஜெயந்தியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ராஜமாதங்கி ஜெயந்தி அப்படின்னு சொல்லும்போது ராஜமாதங்கி தேவினா யார்? ராஜமாதங்கி தேவி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு தாந்திரிக தேவதை. நிறைய தேவதைகள் வந்து நமக்கு தந்திர நூல்களில் காண கிடைக்கக்கூடிய தேவதைகள் பொதுவான நம்ம ஒரு இதில் வழிபாட்டு முறைகளில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவதையாக அது இருக்காது. அதன்படி ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலையும் சாக்த உபாசனையிலையும் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு தேவதையாக ராஜமாதங்கி நம்ம பார்க்குறோம். இவர்கள் சில பேர் வந்து ராஜமாதங்கி வந்து தாந்திரிக சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது. பட் ரொம்ப கிளியராக அப்படி எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல முடியாது. பட் வித்யைக்கு அதிபதியாக மாதங்கி தேவியை நம்ம பார்க்குறோம். அப்புறமா லலிதா மகாதிரிபுர சுந்தரியாக அந்த அம்பிகை இருக்கும்போது அவளுக்கு ஒரு மந்திரியும் ஒரு சேனாபதியும் தேவை இல்லையா. அப்போ அந்த மந்திரியாக இருக்கக்கூடியவளுக்கு ராஜமாதங்கி அப்படின்னு சொல்லி பெயர். இப்போ இந்த மாதங்கியுடைய வழிபாடு அப்படிங்கிறது பொதுவில் ஸ்ரீவித்யோபாசனையில் ஒரு அங்கமாகவே, ஸ்ரீவித்யோபாசனையில் ஒரு பகுதியாகத்தான் அதை நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு வகையான ஒரு சரித்திரம். இதில் இப்போ தசமஹாவித்யாலையும் தட் இஸ் ஸ்ரீவித்யக்கு துல்லியமாக ஈக்குவலாக காளி, தாரா, சின்னமஸ்தான்னு சொல்லக்கூடிய வித்யக்கு துல்லியமாகவே மாதங்கியை வச்சு மந்திரி இல்லை அவளும் ஒரு மகாவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையிலையும்
மாதங்கியுடைய வழிபாடு உண்டு இருக்குது. உண்டு. புராண இதிகாசங்களில் ரெஃபரன்ஸ் உண்டா? புராண இதிகாசங்களில் ரெஃபரன்ஸ் உண்டானா பிரம்மாண்ட புராணத்தில் அம்பாளுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய லலிதோபாக்கியானத்தை சொல்லக்கூடிய லலிதாவோட சரித்திரத்தை சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் மாதங்கி பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குது. மதங்க கன்யா ஜனனம்னே தனியாக ஒரு சரித்திரம் வருது அதில். அதாவது மாதங்க மகரிஷி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மதங்க மகரிஷி வந்து அதுல ராஜமாதங்கி பேர் வந்ததா, மதங்கருடைய மகளாக இருக்கிற காரணத்தினால மாதங்கி. ஓஹோ, ரைட். குந்தியுடைய மகனுக்கு கொந்தைன்னு பேர் வர மாதிரி மதங்கருடைய மகளாக அம்பாள் தோன்றிய காரணத்தினால மாதங்கி. அப்போ அதில் ஒரு சரித்திரம் வருது என்ன அப்படின்னா, ஒரு அறிஞர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில் பர்வதராஜனான ஹிமவான் வரான். ஹிமவான் வந்த உடனேயே எல்லாரும் அவனை ரொம்ப போற்றி புகழ்ந்து அவனுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. இப்போ எதனால இவருக்கு மட்டும் இப்படி ஒரு தனி மரியாதைன்னு கேட்டு, இவர் ஹிமவானோட நெருங்கிய நண்பர் மதங்க மகரிஷிக்கு. இவனுக்கு மட்டும் ஏன் திடீர்னு இப்படி ஒரு மரியாதைன்னு கேட்டோன்னு, இல்லை ஜெகன்மாதாவான அந்த அம்பிகையே பர்வதராஜனுக்கு மகளாக பார்வதிங்கிற பேரில் அவதாரம் பண்ணியிருக்கா, அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் இல்லையா, அதனால அவனுக்கு இந்த ஒரு பெருமை வந்ததுன்னு சொன்னோன்னே இவருக்கும் அப்படி ஒரு ஆசை ஏற்படுது. பெருமை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அந்த அம்பிகை நமக்கும் மகளாக வர வேண்டாமான்னு சொல்லி அப்போது அம்பாள் இடத்துல ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய சித்ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய லலிதா மகாத்ரிபுர சுந்தரை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். தபஸ் பண்ணின உடனே அம்பிகை காட்சி கொடுத்த உடனே என்ன வரம் வேணும்னு கேட்குறா. இந்த மாதிரி எனக்கு நீயே மகளாக வர வேண்டும், உன்னுடைய அம்சத்திலிருந்து பர்வதராஜனுக்கு பார்வதி தோன்றினாள், எனக்கு நீயே வரணும் அப்படிங்கிறான். அப்போ அம்பாள் சொல்கிறா, நான் சித்ஸ்வரூபிணி, எனக்கு அவதாரம் கிடையாது, நான் அவதரிக்க முடியாது, அதனால் நான் சித்ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய காரணத்தினால நான் அன்றி வேறு இல்லாத, நான் வேற அவ வேற இல்லைன்னு யார் இருக்காளோ அந்த மாதங்கி உனக்கு அந்த மந்திரினி உனக்கு மகளாக பிறப்பாள். ஓஹோ அப்படின்னு சொல்லி அம்பாள் வரம் கொடுக்குறா. அதே நாளில் அவருடைய மனைவிக்கும் ஒரு சொப்பனம் ஏற்படுறது. அந்த சொப்பனத்தில் மந்திரினி தேவி காட்சி கொடுத்து தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய பூக்கொத்திலிருந்து ஒரு பூ எடுத்து அவளுக்கு கையில் கொடுக்குற மாதிரியான ஒரு சொப்பனம். இவர் வீட்டுக்கு தபஸ் பண்ணி வீட்டுக்கு வந்த உடனே அவர் சொல்கிறதுக்குள்ளே அவளும் சொல்கிறா. ரெண்டு பேரும் ஏக காலத்தில் ஒரே சுப சூச்சனைகள் ஏற்பட்டதுனால தெய்வானுகிரகத்தை ஏதோ நடக்க போகிறதுங்கிறது மட்டும் புரியுறது. பட் எப்படி அம்பிகை அவதரிக்க போகிறாள் அப்படிங்கிற எதுவுமே தெரியல. அப்போது அதில் சொல்லக்கூடிய நாள் வந்து இந்த நாள் சொல்லலை, இது வந்து ஆடி மாதம் வரக்கூடிய ஒரு சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சொல்லப்படுது. ஆமாம். அப்போ இவர் கார்த்தால போய் நதிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக போன போது அந்த நதி தீரத்தில் ஒரு நீலோத்பல புஷ்பத்தின் மேலே கையில் ஒரு க்ஷணம் இவர் பார்க்கும்போது மரகத மேனியோடு கையில் கிளியோடு கையில் வீணையோடு அப்படியே காட்சி கொடுக்குறான். அப்புறம் பழையபடி அது குழந்தையாகிடுறது. ஒரு அப்போ அந்த குழந்தையை அவர் கொண்டு வந்து வளர்ந்து அவள் தான் மாதங்கியாக இவருடைய மகளாக உருவெடுத்தாள் அப்படின்னு சொல்லி இது வந்து மதங்க கன்யா ஜனனம் அப்படின்னு சொல்லியே பிரம்மாண்ட புராணத்தில் ஒரு சரித்திரமாக சொல்லப்படுறது. இதோட அம்பாளுடைய மந்திரினியாக ராஜமாதங்கி உற்பத்தியான சரித்திரம் பார்க்கும்போது அம்பாள் தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலேருந்து உண்டு பண்ணினாள் அப்படின்னு ஒரே லைனில் முடிச்சுட்டான். ஏன்னா அம்பாள் வந்து தன்னுடைய சதுரங்க சேனின்னு சொல்லக்கூடிய 4 அங்கங்களுடைய சேனையும் தன் கையில் இருக்கக்கூடிய 4 ஆயுதங்களால் லலிதா உற்பத்தி பண்ணுறான். ஸோ உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய அங்குஷத்திலிருந்து யானைப்படையும் குதிரைப்படையும் தோற்றுவித்த லலிதாம்பிகை பண்டாசுரனுடைய வதத்துக்காக தனக்கு சேனைகளை உருவாக்கி அந்த சேனைகளுக்கு தலைவியாக தண்டநாதான்னு சொல்லக்கூடிய வாராகியை உற்பத்தி பண்ணுறான். அந்த மகாவாராகி தேவி அம்பாளுடைய புஷ்பசரம், கையில் அம்பாளுக்கு 4 ஆயுதங்கள், பாசம், அங்குஷம், கரும்புவில், புஷ்பசரம். ஸோ அந்த புஷ்பசரத்திலிருந்து மகாவாராகி உண்டு பண்ணுறா. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கரும்பு வில்லிலிருந்து மாதங்கியை உண்டு பண்ணினா, அவளை மந்திரினியாக நியமித்தாள்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்தில் கூடிய லலிதோபாக்கியானம் விவரணமாக சொல்லக்கூடிய சரித்திரம். ஸோ அந்த மந்திரினி தான் மதங்க மகர்ஷிக்கு மகளாக பிறக்கிறான். ஓஹோ ஓஹோ. இப்படி சொல்லும்போது ராஜமாதங்கி பற்றி சொல்லும்போது கையில் கிளி வச்சிருக்கதா சொன்னீங்க. கிளின்னு சொன்னோடனே சட்டுன்னு எனக்கு மீனாட்சி தான் ஞாபகம். மீனாட்சி அம்மனுக்கும் மாதங்கிக்கும் ஏதாவது தொடர்பு உண்டு? சந்தேகம் இல்லாமல் தொடர்பு இருக்குது. ஏன்னா அம்பாளுடைய மாதங்கி பீடமாகத்தான் மதுரை மீனாட்சி அறியப்படுகிறது. ஷாமலா பீடம்னு தான் பேர் அதுக்கு. ஷாமலின்னு சொன்னாலே இவ தான், மாதங்கி தான். மரகத நிறம் வேற இருக்குது. அதனால் இது எல்லாமே மாதங்கியுடைய அம்சம். ஸோ அந்த மாதங்கியுடைய அம்சத்தினால தான் இந்த மீனாட்சியோடைய தன்மை இருக்குதுன்னு ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் அதுக்கு அந்த மாதங்கி பீடம் மந்திரினி பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. ஏன்னா அம்பாளுக்கு பல விசேஷமான க்ஷேத்திரங்கள் லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே மறைபொருளாக சில க்ஷேத்திரங்களை குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ அதில் லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ளே சொல்லும்போது இப்போ இந்த பூலோகத்தில் ஸ்ரீபுரமாக காஞ்சிபுரத்தை சொல்கிறது. அம்பிகை லலிதா பூர்ணஸ்வரூபத்தோடு விளங்கக்கூடிய திருக்கோயிலுங்கிறது காஞ்சிபுரம், காமாட்சி அம்மன். ஸோ அந்த அம்பாள் எப்படி விவரணம் சொல்லப்பட்டிருக்கோ அதே போல் பாசாங்கசத்தோடு கரும்பு வில்லோடு புஷ்பசரத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் காமாட்சியுடையது. அப்போது லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி வரும்போது பல விவரணங்கள் சொல்லும்போது அம்பாள் எப்படி சொல்கிறா அப்படின்னா, மகாபத்மாடவி சம்ஸ்தா கதம்பவன வாசினி சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி அப்படிங்கிறா.
ஸோ இது எப்படி இப்போ பெரியவர்களால் வியாக்கியானம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு மகாபத்மாடவி சம்ஸ்தா, கதம்பவன வாசினி, சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சின்னு சொல்லும்போது இது வந்து அம்பாளுடைய லோகத்தில் எப்படி இருக்காம், மணிதீபம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபுரம்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய லோகத்தில் இந்த பக்கம் அம்பாளுடைய மந்திரணியுடைய கிரகம், இந்த பக்கம் வாராகியுடைய கிரகம், இந்த பக்கம் அம்பிகையுடைய கிரகம், இது மூணும் சேர்ந்து தான் இருக்கும், ஒரே இடத்துல தான் இருக்கும், பக்கத்தில் இருக்கும். இந்த கடம்பவன அதான் அப்படி சொல்லும்போது இதை வந்து மறைபொருளாக இது குறிக்கும் விதமாக இது எப்படி சொல்றா அப்படின்னா, மகாபத்மாடவி சம்ஸ்தா, மகாபத்மாடவின்னு சொல்லும்போது மகாபத்மம்னு சொன்னால் தாமரைகள் இருக்கக்கூடிய காடுன்னு ஒரு அர்த்தம். மகாபத்மம் அப்படின்னு சொன்னால் 8 கஜங்களில் முக்கியமான கஜம் மகாபத்மம். இப்போ யானை காடு, அப்போ திருவானை காவல் குறிக்கக்கூடியதாக இது சொல்லப்படுகிறதுன்னு அப்படின்னு. கதம்பவனம்னு சொல்லும்போது மாதங்கி இருக்கக்கூடிய இடம் கதம்பவனமாக இருக்கு. மதுரைக்கும் கதம்பவனத்து குயிலேன்னு தான் அம்பாளை சொல்றோம். அப்போ அப்போ அம்பாளோடு இருக்கக்கூடிய மதுரைக்கும் கதம்பவனம்னு ஒரு பேர். அப்போ இது என்ன சொல்றா அப்படின்னா, திருவானை காவலில் வாராகியாகவும், மதுரையில் மாதங்கியாகவும், காஞ்சிபுரத்தில் காமாட்சியாகவும் இருக்கக்கூடிய அவங்களுடைய தன்மை மறைபொருளாக குறிக்கப்படுகிறது சஹஸ்ரநாமத்தில் அப்படின்னு சொல்லி பெரியவர்களால் வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு திருவானைக்காவலில் வாராகி அம்சம் இருக்கிறதுனால தான் ஆதிசங்கரர் வந்து முன்னாடி கணபதியை பிரதிஷ்டை பண்ணி அம்பிகைக்கு தாடங்க பிரதிஷ்டையும் பண்ணினார்னு சொல்லி சரித்திரம் பார்க்குறோம். நம்ம வாராகியோட அம்சம் கூடி போய் அம்பாள் உக்ரகலைகள் ஜாஸ்தியானதுனால அந்த உக்ரகலை தணிப்பதற்காக சங்கரர் அப்படி பண்ணினார்னு சொல்லி நம்ம ஒரு சரித்திரம் இருக்குது. ஸோ அப்போ வாராகியோட சம்பந்தம் மகாபத்மாடவின்னு சொல்லக்கூடிய ஆனைக்காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் வருது. சந்தேகமே இல்லாமல் கதம்பவனம் மதுரை தான். அதனால மீனாட்சி தான் மாதங்கி. இது மகாராணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜின்னு சொல்லக்கூடிய லலிதாவாகவே விளங்கக்கூடியவள் காமாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை நம்ம பார்க்குறோம். அதனால் இது ஷாமலா பீடமாக அறியப்படுகிறது. வேறு சில புராணங்களில் மீனாட்சி பற்றி இன்னும் விசேஷமாக அவளே தான் மகாஷோடசின்னு சொல்கிற தன்மைகள் எல்லாம் இருக்குது. அது அப்புறமா வச்சுப்போம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, தேவியுடைய பல சக்தி பீடங்களில் ஷாமலா பீடமாக அறியக்கூடியதும் மீனாட்சியுடையதும். ரைட். அப்போ இந்த மந்திரினி நசிராஜதூகுன்னு சஹஸ்ரநாமம் சொல்கிறது, தன் பிரதிநிதியாக முத்திரை மோதிரத்தை மந்திரின் இடத்துல கொடுத்து, ஏன்னா இவள் சித்ஸ்வரூபிணியாக இருக்கிறதுனால விவகாரங்களுக்கு வரமாட்டான். அதனால் நம்ம அம்பாளுடைய பிரதிநிதியாக ஆட்சியை நடத்துவதும் மந்திரினி தான். அப்போ இங்கேயும் அவள் வந்து மகாராணியத்தானே இருந்திருக்கா மதுரையிலையும். ஆமாம், அந்த வகையிலையும் அந்த ஒரு சம்பந்தம் இருக்குது. ரைட் ரைட். இப்படி ராஜமாதங்கி பற்றி சொல்லும்போது தேவிக்குன்னு தனியான ஒரு ஸ்துதி நூல்கள் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குது. ஆக்சுவலாக மாதங்கி சஹஸ்ரநாமம் இருக்குது, மாதங்கியை பற்றின நிறைய ஸ்துதிகள் இருக்குது. இதெல்லாமே வந்து இதை விட ரொம்ப பிரபலமாக அறியப்படக்கூடியது என்னென்னா, காளிதாசன் எழுதின ஷாமலா தண்டகம். ஷாமலா தண்டகம் மாதங்கிக்குரிய ஒரு விசேஷமான ஸ்துதி தான். ஷாமலைன்னு சொன்னால் அவள் தான். பாட்டு கூட ஷாமலை மீனாட்சின்னு பாடுறோம். அந்த ஷாமலைன்னு குறிக்கக்கூடியது மரகத நிறமோடு இருக்கக்கூடியவள் மாதங்கியை தான் குறிக்கிறது. அப்போ காளிதாசன் வந்து விசேஷமாக மாதங்கி ஆராதனை செய்ததுனால தான் அவனுக்கு கலாரசிகனாக விளங்கினான். ஏன்னா மாதங்கியுடைய தன்மை அப்படி தனுர்வேதம் அவள் கையில் கிளியாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த யுத்த விவரணத்துலேயுமே கூட அம்பாளுடைய அந்த ரதத்தில் எப்படி வருது அப்படின்னு சொல்லி, யுத்தத்துக்கு மாதங்கி கிளம்பி வரா. 3 ரதங்கள் வருது. கிரிச்சக்கரதாரோட தண்டநாதா புரஸ்குதா, கேய சக்கரதாரோட மந்திரினி பரிசேவித்தா. கேய சக்கரம்னு சொல்லக்கூடிய ரதத்தில் மாதங்கி வரா, கிரிச்சக்கரம் ரதத்தில் வாராகி வரா, சக்கரராஜ ரதம்னு சொல்லக்கூடிய ரதத்தில் அம்பிகை வரா. அப்போது இந்த கேய சக்கர ரதத்தில் மாதங்கி வரும்போது அவள் கூட இருக்கிறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் வீணாகானம், ஒரு பக்கம் சங்கீதம், ஒரு பக்கம் நிருத்தியம், இப்படி கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவளாக இருக்கிறதுனால அது யுத்தம் மாதிரியே தெரியலையாம், ஏதோ சங்கீத கச்சேரி நடக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு விவரணம் எழுத்தோபாக்கியானத்தில் வருது. ஸோ அம்பிகை அந்த கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவளாக இருக்கா. அதனால வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய கிளியாகட்டும், அவள் கையில் வச்சுருக்கிற வீணையாகட்டும், இது எல்லாமே கலைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இப்போ இதெல்லாம் அப்போ காளிதாசன் கலாரசிகனாக விளங்கி அப்போ விளங்கினதுக்கு காரணம் இதுதான். அவன் மாதங்கியை உபாசனை பண்ணினவன். மாதங்கியுடைய உபாசனா விசேஷத்தினால தான் அவனுக்கு இந்த கலாரசனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு இது உண்டு. அப்போது அதில் தெளிவாகவே வருதே, சதுர்புஜே சந்திரகலாவதம் செய்யும் முன்னாடி மதங்க கன்யா மனசாம் ஸ்மராமின்னு தான் வருது. மாணிக்க வீணாம் உபலாலயந்தீம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மகேந்திர நீலத்யுதி கோமலாங்கி மாதங்க கன்யாம் மனசாம் ஸ்மராமி, இப்படி தான் சொல்கிறார் அவர் ஸ்பஷ்டமாக. ரைட் ரைட். இப்படி சொல்லும்போது இப்போது நமக்கு வந்து ராஜமாதங்கி ஜெயந்தி வருகிறது. அதை ஒட்டி வந்து இதை எப்படி அனுசரிக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், எளிய மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், பண்ணலாம்? ரொம்ப சுலபமாக அம்பிகையை வழிபடக்கூடிய முறை அப்படிங்கிறது இப்போ ராஜமாதங்கியுடைய வடிவமாகவே நம்ம பார்க்கறதுனால இப்போ அம்பாளுடைய விக்கிரகமோ கோவிலோ நமக்கு அபூர்வமாக இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா அங்கே ராஜமாதங்கி சந்நிதி உண்டு, அங்கே இருக்கிற காமாட்சி கோவிலில். ஓஹோ, ஆமாம். நம்ம உள்பிரகாரம் முடித்து வெளிப்பிரகாரம் பிரதட்சணம் வரும்போது அந்த இடத்துல மாதங்கிக்கு தனியாக சந்நிதியே உண்டு. அது மாதிரி சில அபூர்வமான க்ஷேத்திரங்களில் தான் மாதங்கிக்கு நம்ம சந்நிதியை பார்க்குறோம். கையில் வீணையோடு இருக்கக்கூடிய மாதங்கி, இப்போ கிளியரான ஸ்பஷ்டமான மாதங்கியுடைய சந்நிதி அங்கே உண்டு. அப்போ அவளுக்கு அங்கே முடிஞ்சவர்கள் அங்கே தரிசனம் பண்ணலாம்.
இல்லை வீட்டில் சித்திரப்படம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மாதங்கிக்கு அன்னைக்கு மாதங்கியுடைய அஷ்டோத்திரத்தையோ சகஸ்ரநாமத்தையோ சொல்லி விசேஷமாக தேன் அது மாதிரியான இனிப்பு பட்சணங்களை நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணலாம். அதுவும் இல்லாதவர்கள் மீனாட்சியை உடைய படத்தை வச்சே அம்பிகை வழிபடுறதுனால இதில் மாதங்கியுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக ராஜமாதங்கி ஜெயந்திக்காக நம்ம சில விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தீங்க. அது புராணங்கள்லேருந்து என்னென்ன சரித்திரங்கள்லாம் இருக்குது, இதுவே சில விஷயங்கள் கேள்விப்படாத விஷயங்களும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதை தொடர்ந்து இன்னும் சில அடுத்தடுத்த ஜெயந்திகள்லாம் வருது, அதை பற்றியெல்லாம் நம்ம கேள்விகள் வச்சுப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.